இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். வாக்கிங் வித் கிரைஸ்ட் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வருடம் முழுவதும் நாம் படிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துவானவர் யார்? நாம் அவரோடு நடக்கணும்னா அவரை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர் மேல் விருப்பப்பட முடியும், அவர் மேல் காதல் வையப்பட முடியும், அவர் மேல் முழு அன்பு செலுத்த முடியும். ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பேரளவிலே எல்லாரையும் போல 10ஓட 11 இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து புத்தர், காந்தி, இயேசு, அவ்வளோதான் உலகத்துக்கு, இந்தியாவுக்கு தெரிந்தது. அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய தெய்வீக தன்மை எப்படிப்பட்டது? அவர் எங்கிருந்து வந்தார், எங்கே சென்றார், அவர் யார் என்று ஒரு முழுமையான புரிந்து கொள்ளுதல் இருந்தால் மட்டுமே தான் அவரோடு நடக்கும்படியான ஒரு வாஞ்சை அவர் மேல் உண்டாகும், ஒரு பிரியம் அவர் மேல் உண்டாகும். இந்த குழந்தை என்னோடு இருக்கும்படியாக அது விரும்புகிறது. எப்பொழுதுமே எங்கே போனாலும் என் பின்னாடி, டாடி பின்னாடி போகிறேன், டாடி பின்னாடி வரேன். ஏனென்றால் அவளுக்கு தெரியுது, என்னை பெற்றெடுத்த தகப்பன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், என்னை பார்த்து கொள்வார். புரிந்து கொண்டதுனால தானே நம்ம பிள்ளைகள் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய அன்பு எங்கேயுமே சிதறாம, நம்முடைய விசுவாசம் அவிசுவாசியாக மாறாமல் அவரை நாம் பின்பற்ற முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷம் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்துக்குரிய தொடக்கத்தை பற்றி சொல்லுவார்கள். எப்படிங்க? மாம்சத்துக்குரிய ஆரம்பம் எங்கேன்னு சொல்லுவார்கள். ஆதியாகமம் 3:16 ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உன் தலையை ஸ்திரீயின் வித்து வந்து என்ன செய்வாரு? நசுக்குவார். அப்புறம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அப்ப தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உன்னுடைய சிங்காசனத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படியாக ஒரு ராஜாவை கொடுப்பேன். அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த வாக்குத்தத்தத்தை கரெக்டா பிடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா வரப்போகிறார், தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து நம்மை ஆட்சி செய்ய போகிறார் என்று புரிந்து கொண்ட அந்த யூதர்கள் இந்த இயேசு யார் என்று புரியவில்லை. மத்தேயு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? 1ஆம் அதிகாரம் பாருங்க. அவர் யாருன்னு அடையாளப்படுத்துறாரு? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இது பூமிக்குரிய தொடக்கம், பூமிக்குரிய வாக்குத்தத்தம். இயேசு எப்படி நம்முடைய வம்சத்திலே வந்தார் என்று இஸ்ரவேலர்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறார். அதே மாதிரி மார்க்களையும் சொல்லுவாங்க, அதே மாதிரி லூக்காலையும் சொல்லுவாங்க. ஆனால் யோவான் மட்டும் மிக வித்தியாசமான முறையில் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இந்த 3 பேரும் இயேசுவை இப்படி அறிந்து கொள்ளவில்லை. இந்த 3 பேரும் இயேசுவை ஒரு தாவீதின் குமாரனாகவும், வாக்குத்தத்தத்தின் குமாரனாகவும், ஒரு ராஜாவாக சிங்காசனத்திலே வரப்போகிறாக மட்டுமே காண்டார். இந்த 3 பேரும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் மட்டும் மன்னிக்கணும், யோவான் மட்டும் என்ன பண்றாரு? தெளிவாக ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 1:1 எப்படி படிக்கிறோம்? ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதே தொடக்கம் தான் யோவான்லி சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதினா எங்க தொடங்குது? மாம்சத்துக்குரிய வகையிலே ஆபிரகாமிடத்திலே தொடங்கினது, மாம்சத்துக்குரிய வகையிலே தாவீதினிடத்திலே தொடங்கியது. ஆனால் இவர் மாம்சத்துக்கு அப்பாற்பட்டவர், இந்த மனித பிறவிக்கு அப்பாற்பட்டவர் என்று யோவான் இங்கே தொடக்கத்திலே சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க, எதுக்கு அப்பாற்பட்டவர்? மனித பிறவிக்கே அப்பாற்பட்டவர். இயேசு கிறிஸ்து ஏதோ கன்னியின் வயிற்றிலே பிறந்த ஒரு சாதாரண மனிதர் அல்ல அப்படின்னு தான் யோவான் இங்கே ஆணித்தனமா தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ அந்த சிருஷ்டிப்பிலே இந்த வார்த்தையினுடைய பங்கு இருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய பங்கு அடுத்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ ஆதியிலே இந்த வார்த்தை யார் இடத்துல இருக்குது?
புரியுதுங்களா? தேவனிடத்தில் இருக்கு. தேவன் அங்கே தனியாக சிருஷ்டிக்கவில்லை, இந்த வார்த்தையை கொண்டுதான் சிருஷ்டிக்க போறார். அடுத்து பாருங்க, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப அந்த வார்த்தை என்னவா இருக்குது? தேவனாய் இருக்குது. ஒருத்தர் பத்தி சொல்லிட்டே வரோம். இப்ப நான் வந்தேன்னு உங்களுக்கு காலையில் ஒரு தகவல் சொன்னேன், நற்செய்தி சொன்னேன். ஒரு குடும்பம் வரப்போகுது, ஆனா யாருன்னு சொல்லலை. அப்போ ஒரு யாரா இருக்கும்? அப்போ இங்கே வார்த்தை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை தனியா இல்லை, எங்க இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது. இந்த வார்த்தை யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறாரு. இந்த வார்த்தை மறுபடியும் 2வது உறுதியா சொல்றாரு, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். ஆதியிலே என்று சொன்ன உடனே நம்ம ஆதாம் இந்த பூமி உண்டாக்கப்பட்ட நாட்களிலே ஆதி. ஆனா இன்னும் அடுத்தது 3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல், இந்த வார்த்தை அல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் என்ன செய்யப்படவில்லை? உண்டாக்கப்படவில்லை. அப்படிதானே சொல்லுதுங்க. இந்த வார்த்தை எங்க இருக்குது? இருந்தது. அவர் ஆதியிலே இருந்தார். ஆதியிலே யாரோடு இருந்தாரு? தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்து அவருடைய பணி என்னது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. கொலைசர் 1:26. கொலைசர் 1:26. மன்னிக்கணும், 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்திலும் பூலோகத்திலும் ஆகிய காணப்படுவதிலும் காணப்படாததுமான சகல வஸ்துகளும், சிங்காசனானாலும் கர்த்தத்துவனானாலும் துரைத்தனானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு ஆசாரி ஒரு எஜமானுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆசாரின்னா இவர் என்ன? கட்டட மேஸ்திரி. சாரி, ஆசாரி கட்டட மேஸ்திரி. ஒரு 10-15 வருஷமா அந்த இன்ஜினியருக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். ரிட்டையர்ட் ஆகி போய், அப்போது ஐயா நான் இந்த வருஷத்துக்கு ரிட்டையர்ட் ஆகிக்கிறேங்க ஐயா அப்படின்னு போய் இந்த மேஸ்திரி சொல்கிறார். இப்போ இன்ஜினியர், சரி பரவாயில்ல, கடைசி ஒரு வீட்டை மட்டும் கட்டுங்க, நான் சொல்கிற மாதிரி கட்டுக்கிட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறார் செய்ய சொல்லி. இந்த மேஸ்திரிக்கு வருத்தம், நாமளே வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆக போகிறோம், இந்த ஆள்கிட்ட வேலை செஞ்சு நமக்கு ஒன்றுமே இல்லை, சம்பளமே பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு சரிட்டு அந்த கடைசி வீட்டை ஒழுங்காக கட்டலை, ஒரே கட்டி முடிச்சிட்டார், அப்படி சாவி கொடுத்துட்டார். அந்த எஜமான் என்ன செய்கிறாரு? ஐயா இது உங்களுக்கு நான் கொடுக்குற அன்பான பரிசு அப்படின்னு அவர் ஷாக் ஆயிடுச்சு. என்னது எனக்கு கொடுக்குறீங்களா? ஆமாம், இந்த வீடு உங்களுக்காக தான் கட்டப்பட்டது, நீங்கள் தான் கட்டினீங்க. ஆனால் அவர் தப்பு செஞ்சுட்டாரு, ஆனால் அவருக்கு அது பரிசாக கிடைச்சிது, அந்த எஜமான் கொடுத்தாரு. அதுபோல் இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, நீங்கள் தான் என்ன செய்றீங்க? அதை சிருஷ்டித்தீர். அதான சொல்லுது 1:26 கடைசியில் 16 26 போதும் கடைசியாக படிச்சிடலாம். அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம், இந்த பூமி பிதாவாகிய தேவன் வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அப்போ வார்த்தை எங்க இருந்தது? எப்போ இருந்தது? எப்போ இருந்து உருவாகினது? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். மோசே முதலாக தேவனை சந்திக்கிறார். மோசே முதலாக தேவனை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட 430 வருடம் தேவனுடைய சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 3:14 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஒரு 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 அசைவை அறியவில்லை. 430 வருடங்கள் யோசேப்பு மரித்த பிறகு இப்பொழுது நேரடியாக தேவன் தன்னுடைய சத்தத்தின் மூலமாக மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை காத்திருக்கிறாங்க, ஒரு நாள் நாம் விடுதலையாக போகிறோம் என்று. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14 அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். ஆண்டவரே நீங்க யாரு? தேவனே நீங்க யாரு? என்னோட பேசுறீங்களே, உங்க பேரு என்ன அப்படின்னு கேட்கிறாரு மோசே. அற்புதமான ஒரு விளக்கம், இது யாராலையும் கொடுக்க முடியாது. இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எப்படி? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா இருந்துட்டே தான் இருக்கிறேன், இன்னுமே இருப்பேன்.
இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். அது மூணே சேர்ந்தது அது வார்த்தை. இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னங்க ஐயாம்? ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டிருக்கும். ஐயாம்னா நான் ஒருத்தன் தான், எனக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அங்கு பிதாவாகிய தேவன், அங்கு தேவன் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தினார். இதேதான் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறவராகவே இருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அவர் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவருடைய பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களிடம் இருக்கிறது. அதுக்கப்புறம் கிறிஸ்து எப்படி தன்னுடைய சிந்தையை தன்னை வெளிப்படுத்தினாரு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமாளிப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ இருக்கிறவராகவே இருக்கிறவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாருங்க? அது பிதாவாகி தேவன் இங்க இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இங்க இருக்காரு, பரிசுத்தாவினர் இங்க இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஒரே ஸ்டேஜில், ஒரே ரூல், ஒரே சட்டதிட்டங்கள், ஒரே சிந்தனை, சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அங்கிருந்து என்ன செஞ்சிட்டார்? தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷனாக வந்தார். அவர் தான் யாரு? வார்த்தை. அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையினால்தான் உலகம் என்ன ஆயிற்று? உண்டாயிற்று. அதே 1ஆம் அதிகாரத்தில் வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுதுன்னு பிதாவாகிய தேவன் சொல்றார் இல்லையா? சொல்ல அந்த வார்த்தை என்னவா மாறிடுச்சு? உலகமாய் மாறினது. அதனாலதான் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர்? இருக்கிறவராகவே இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் வந்துருங்க. இப்போ அந்த வார்த்தை 3ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்குது? ஜீவன் இருந்தது. அது வெறும் வார்த்தையாக போகவில்லை. நம்ம ஒரு 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 முதலமைச்சர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு, ஒரு அனுமதி கொடுக்குறாரு, ஒரு ஸ்கீம் போடுறாருன்னா அது வெறும் பேப்பரில் இருக்காது, அது ஒரு பவர்ஃபுல் இல்லைங்களா? அதுதானே அது வெறும் வார்த்தை அல்ல. அந்த கடிதாசியே என்னது? அந்த கடிதாசி பெற்ற உடனே ஓகே இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க, இதெல்லாம் சொல்லியிருக்குது, சட்டத்திட்டங்கள் போட்டிருக்குது. அப்போ இந்த இந்த வார்த்தையாகிய தேவன் ஆதியிலே இருந்து தேவனோடு இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், தனக்காக சிருஷ்டித்தார், இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்குள் என்ன இருக்குது? இப்போ ஜீவன் இருக்கிறது. சும்மா அது வெறும் வார்த்தை அல்ல, ஜீவன் இருக்கக்கூடிய வார்த்தை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பிறகு முதல் எதான் படைச்சாரு? அதுக்கப்புறம் அதான் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். 1ஆம் அதிகாரம் என்ன சொன்னாரு? என்ன உண்டாக கடவுது? வெளிச்சம் உண்டாக கடவுது. எதை படைச்சாருங்க? வெளிச்சம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். நிறைய பேர் இன்னும் சூரியன் சந்திரனே படைக்கல, எப்படி வெளிச்சம் உண்டாயிருக்கும்? அப்படிதானே? சூரியன் சந்திரன் எத்தனை நாள் உண்டாக்குறாரு? 4வது நாளா 5வது நாளா? 4ஆம் நாள் 18ஆம் வசனத்தில் 4வது நாள் என்ன செய்றாரு? உண்டாக்குறாரு. ஆனால் அதற்கு முன்பதாகவே வெளிச்சம் வந்துச்சு. எப்படி வெளிச்சம் வந்திருக்கும்? அவங்களே யாராத்தான் இருக்கிறாங்க? ஒளியா இருக்கிறார்கள், வெளிச்சமா இருக்கிறார்கள். அவங்க இருக்கும்போது ஏதாவது தேவையா? சூரியன் தேவையா? சந்திரன் தேவையா? நட்சத்திரம் தேவையா? நம்ம இருட்டுக்குள்ளே போகும்போது லைட் பிடிச்சிட்டு போகிறோம். அவங்க வந்தால் எதை பிடிச்சிட்டு போகணுமா? தன்னால் இருள் என்ன செய்யும்? விலகி போகும். அங்கே அவரிடத்தில் இருந்த வெளிச்சம் உலகத்திற்குள் வந்தது, ஒளியாய் வந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தான் சொல்றது.
அந்த நான் 5 வசனம், அந்த ஒளி 4 வசனம் கடைசியில அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. முதல் பழித்தது வெளிச்சம். வானத்தை பூமி படைத்த பிறகு வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அந்த வெளிச்சம், அந்த ஒளி யாரா இருக்குது? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்டாக்கல, இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளியே என்ன வருது? வெளிச்சம் வருகிறது. தெரியுதுங்களா? அந்த 4 5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொண்டிருக்கிறது. அப்ப அங்க வெளிச்சம் எங்கிருந்து வந்திருக்குது? இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்திருக்குது. வருதா இல்லைங்களா? சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, ஆனால் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது, கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்தது. ஏனால் அவர்கள் வாசம் செய்கிறதே எங்குதான்? சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவானவர், அந்த பிதாவானவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுது அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது எப்படி வராரு? 5 வசனத்துல ஒளியாய் வருகிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு எப்படி வராருங்க? ஒளியாய் வருகிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம். இதே யோவான் தான் யோவான் சுவிசேஷத்தையும் எழுதுறாரு. அவர் மறுபடியும் என்ன செய்றாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய துவக்கம் அல்லது இயேசு கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஒளியம். அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா எங்கிருந்து தான் வெளிச்சம் போயிருக்கோம்? தேவனிலிருந்து போயிருக்கு. தேவன் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அதை படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் ஒளியா இருக்கிறார். தேவனா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அவரு எவ்வளவு வேணும்? நோ டார்க், இருள் இல்லை. ஒரு வெளிச்சம் வந்தா இருள் அதை ஜெயிக்க முடியுமா? வெளிச்சம் போனாதான் இருள் என்ன செய்ய முடியும்? வெளியே வரும். அதானே உலக நீதி. எல்லாம் கருகும்னு இருக்கு. லைட் போட்டாச்சு. லைட் போட்ட உடனே அந்த இருள் அதை அப்படி வந்து முழுங்குமா, மூழ்கடிக்குமா, முயற்சி செய்யுமா? விலகி ஓடி போய்விடும். அப்போ இங்கே தேவன் வெளிச்சமா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அவர் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. பாருங்க 2வது வசனம் வாசிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். நித்திய ஜீவனாயிருக்கிற ஒளியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் தேவனோடு இருக்கும் பொழுது தேவனை விட்டு நம்மை போல ஒரு மனிதனாய் வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் ஓய்வுநாள் கட்டளையை மீறினதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். என்ன சொன்னார் இவரு? சமமாக்கினார். அவரும் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், சமமாய் இருக்கிறோம். 10 யோவான் 10:20-30. யோவான் 10:30. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் சமமாய் இருக்கிறார்கள், ஒன்றாய் இருக்கிறார்கள், தேவனாய் இருக்கிறார்கள். தேவனோடு இருக்கிறார், தேவனிடத்தில் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி மனுஷனுக்குள் பிரவேசித்தது. அந்த ஒளி மனுஷனுக்குள் பிரவேசித்தது. யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய். 33 வசனம். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உண்மையில் கல்லெறிகிறோம் என்றார்கள். மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று
சொல்லி. இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாருங்க? யாரா இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார், தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. யோவான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாருங்க? தேவனாய் இருக்கிறார். இன்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். 36 வசனம், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் இவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா, நான் தேவனுடைய குமாரன், பிதாவுடைய குமாரன், யெகோவாவுடைய குமாரன் சொன்னோன்னே யூதருக்கு யாருக்கும் பிடிக்கல. நீ ஒரு சாதாரண கன்னியின் மகள், கன்னியின் மரியாளுடைய மகன், தச்சனுடைய மகன், நீ எப்படி தேவகுமாரனாக முடியும்? அவங்களுடைய சிந்தனையில் எப்படி தெரியுங்களா? தாவீதும் குமாரன். தாவீதும் குமாரன் எங்கே பிறப்பாரு? அரண்மனையில் பிறக்கணும். யூதர்கள் ரோமர்களை அழித்து விட்டு யூதர்கள் வந்து அங்கே ஆட்சி செய்யணும். இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். இதுதான் 12 அப்போஸ்தலருக்கும் சிந்தனை. அங்கு கூடியிருந்த, அங்கு தங்கியிருந்த யூதர்களுக்கு காத்திருந்த சிந்தனை. இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார், இந்த ரோமர்களை அழித்து விட்டு இந்த பூமியில ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், நாம் இந்த இஸ்ரேலையும் எருசலேமையும் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம் என்று சிந்தனையில இருந்ததினாலே இவருடைய உபதேசத்தை ஏற்க மனதில்லாமல் இவரை கொலை செய்தார்கள் பொறாமையினாலே. அது மாம்சத்துக்குரிய சிந்தனை. அவர் இந்த பூமிக்குரிய ராஜா அல்ல, பரலோகத்திலே விற்றிருக்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். எங்கே இருந்தார், இருக்கிறார், இருப்பார்? பரலோகத்திலே தேவனிடத்திலே தேவனுக்கு சமமாக இருக்கிறார். பிலிப்பியர் 2 அதிகாரம், மன்னிக்கணும், யோவான் 14:9. யோவான் 14:9. இங்க வந்து பிலிப்பு கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும். இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை இவருக்கு காண்பி என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களை ஏன் சுயமே சொல்வதே? என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரிகளை செய்து வருகிறார். யூதர்கள் எதிர்பார்த்தது, யூதர்கள் விசுவாசிக்கிறது, நம்புகிறது யெகோவா தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருவரை அனுப்ப போகிறார், மேசியா, எங்களை ரட்சிக்க போகிறார் என்று இவர்கள் காத்திருக்கும் பொழுது இவர் இதை திரும்ப திரும்ப ஆணித்தனமா சொல்றாரு. அது நான் தாங்க. என்ன பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? பிதாவை வெளிப்படுத்தும்படியாக மனுஷனாய் இந்த பூமியிலே இறங்கினவர் தான் இயேசு கிறிஸ்துவானவர். என்னை கண்டவன், அதற்கு பிலிப்பு, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு எப்படி காண்போம் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளாகட்டும், ராஜாக்களாகட்டும், மோசையாகட்டும் பிதாவை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் யாருக்கும் என்ன செய்யல? முகமுகமாய் கொடுக்கவில்லை, தரிசிக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் பிதா தன்னை வெளிப்படுத்தினார். யார் மூலமாக வெளிப்படுத்தினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினார். இதை அந்த சிறுவர் ஜனங்களும் புரிந்து கொள்ளவில்லை, நம்மாலும் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை புரிந்திருப்போமானால் பிதாவை நாம் புரிந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடப்போமானால் பிதாவோடு கூட நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே மத்தேயு 14 அதிகாரம் 20 வசனம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பிதாவை அறிந்திருப்போமானால், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்போமானால் நாம் யாருக்குள்ள இருப்போம்? பிதாவுக்குள் இருப்போம், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்போம். அவர் சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். அதான் அவர் விரும்புகிறார். நம்ம தூரமா இருக்கும்படியாக அவர் விரும்பலை, நாம் அவரோடு அவருக்குள் பிழைத்திருக்கும்படியாக விரும்புகிறார். கலாத்தியர் 2 அதிகாரம். பவுல் அடிக்கடி இதை நம்ம படிக்கிறது இல்லாமல் படிக்கணும், ரொம்ப முக்கியமான வசனம். அதே தான் படித்தாதான் நம்முடைய உள்ளத்தில் அது
பதியும் 2:20, என்னோடு கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? இவருக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து அநேக பேய்களை பிசாசுகளை துரத்தினாங்களா? இன்னைக்கு நான் காலையில் படித்தேன், அசுத்தாவிகள் அநேகமாக அறுக்கிட்டு ஓடி போச்சு. ஐயோ பிதாவாக தேவனுடைய குமாரனே எங்களை ஒன்றும் பண்ணாதீங்களே, போ எல்லாம் வெளியே போன எல்லாம் போயிடுச்சு. அந்த மனிதர்களுக்குள்ளே பேய் பிசாசு இருந்தது, லேகியோன் இருந்தது. அதுபோல் நமக்குள்ளே என்ன இருக்குது? இவைகள்லாம் போய்விட்டு நமக்குள்ளே யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கணும், பிதாவாகி தேவன் நமக்குள்ளே இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் அவரோடு கூட நடக்க முடியும். எபிரேயர் 1 அதிகாரம் 3 இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? இப்போ எங்கே இருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் நம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்தார். வலது வாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாண்ட சர்வத்தையும் தம்மாலே வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாயும் நம்மாலே கடைபிடிக்கிறான். 3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து யாருடைய பிரகாசமா இருக்கிறாரு? பிதாவருடைய பிரகாசம். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து அவங்க அப்பா மாதிரியே கோபம் வருது. எங்க என்ன காரணம்? அந்த சொரூபம் வெளிப்படுது. எப்ப பார்த்தாலும் அவள் அழுதுட்டே இருக்கிறான். அவங்க அம்மா மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு உதாரணம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அது நம்ம மாம்சத்துக்குரிய சொரூபம் தாய் தந்தையிலிருந்து பிள்ளைகளுக்கு வெளிப்படும். அது கொஞ்சம் நஞ்சம் தான் வெளிப்படும். ஆனால் இங்கே முழுமையாக பிதாவாக தேவனுடைய சொரூபத்தை, குணாதிசயத்தை இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்மாலே வல்லமையுள்ள வசனத்தாலே தாங்குகிறாயும் தம்மாலே தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் அங்கிருந்து பிதாவுக்கு சமமாயிருந்து, பிதாவோடு இருந்து, பிதாவிடத்தில் இருந்து பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே வந்தார். மீண்டும் அந்த பரலோகத்திலே சென்று அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 8 நாம் நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வலமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். யாத்ராகமத்திலே மோசேயிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நீங்க யாரு அப்படின்னு மோசே கேட்டுன்னு சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனுடைய அழுத்தம் ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கிபி 33 உண்டாச்சு, 2003 கட்டினாங்க, 3003 கட்டினாங்க. இதெல்லாம் மனிதன் உண்டாக்கிய அவருக்கு விருப்பமான தெய்வங்கள். ஆனால் இவரோ இருக்கிறவராகவே இருக்கிறார். மனுஷனுக்கு தான் காலங்கள், நாட்கள் இல்லைங்களா? உலகம் உண்டான பின்பு தான் 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள். அதுக்கு முன்பு என்ன இருந்துச்சு? காலங்களே இல்லை. இன்னைக்கும் தேவனுக்கு என்ன இல்லை? காலங்கள் கிடையாது, நாட்கள் கிடையாது. அவருக்கு என்ன திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பூமியில் இருந்தால் மட்டும்தான் அந்த காலங்கள், நாட்கள். இந்த பூமிக்குள்ளதான் சூரியன், சந்திரன், அது ரெண்டுமே நம்மளை காட்டி காட்டி கொடுக்குது. நாள் வருது போகுது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? இருக்கிறவராகவே இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நித்தியமானவர். அவர் சொல்றாரு, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். அல்பா ஒமேகானா ஹீப்ரு லெட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா, அல்பா. ஒமேகானா கடைசி வார்த்தை, இசட் மாதிரி முதலையும் கடைசியுமா இருக்கிறார். அது பூமிக்கு தான். பூமிக்கு வெளியே
பரலோகத்திலே நித்தியத்துவத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ நாம் அவரோடு நடக்க வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவர் யார், எங்கிருந்து வந்தார், என்ன செய்தார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. நிறைவு செய்வோம். யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. அந்த வார்த்தை அந்த ஒரு வசனத்திலேயே யோவான் இயேசு கிறிஸ்துவை ஆணியடிச்சிட்டார். இதுதான் கிறிஸ்து, இவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன். அதுக்கு முன்பதாக இவர் யார்? தேவன். யாருங்க அவரு? தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவர் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இந்த வார்த்தையாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் மூலமாய் அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் வெறுமையாக்கி தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்தார். ராஜா வீட்டில் பிறக்கல, செல்வ சீமான் வீட்டில் பிறக்கல, ஒரு அடிமையின் வீட்டில் போய் பிறந்து தன்னை இந்த பூமியில ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமான நாம் தொடர்ந்து